செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆண்டு அந்த லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்பொழுது அவசரமா 10 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுப்பதாக அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அவசியம்? நீ உண்மையிலேயே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தா அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு கொடுத்திருக்க வேணும். 25ஆம் ஆண்டு கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துதான் பயன் கிடைச்சிருக்கும். ஆனா 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடிச்சு அவர்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. அதனால என்ன பயன்? இதெல்லாம் எதற்காக கொடுக்குறாங்கன்னா வருகின்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த லேப்டாப் அவசரமா கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறாங்க. நாம கொடுத்தது ஓட்டுக்காக கொடுக்கல, மாணவனுடைய திறமையை வளர்ப்பதற்காக லேப்டாப் +1 +2 மாணவர் கொடுத்தோம். ஆனா திமுக பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர் கொடுக்குறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம், அதை வேண்டான்னு சொல்ல. ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதலமைச்சருக்கு நன்றி. ஆனா அதே வேளையில் அந்த திட்டத்தை குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தா மாணவர்களுக்கு பயன்பெற்றிருக்கும். அதை குறித்த நேரத்தில் அதை செயல்படுத்தாத காரணத்தினாலே அந்த திட்டம் முழுமையாக நம்முடைய மாணவர்களுக்கு பயன் தரவில்லை. தேர்தலுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு இன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்க என்பதை மட்டும் மாணவர்கள் இளைஞர்கள் உணர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் நாம் ஏதாவது வீடு கட்டணும், கடை கட்டணும், அதற்காக கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறாக ஏறி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்றுது. இப்போ 6000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 6000 ரூபாய்க்கு விற்கிது. 3000 ரூபா அதிகம், 100% ஏறி போச்சு. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபா, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் 3500 ரூபா அதிகரிச்சுட்டுது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 65,000. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபா, இப்போ ஒரு செங்கல் 13 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் 340 ரூபாய்க்கு விற்கிது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை தாறுமாறா உயர்ந்து விட்டது. இனி இந்த ஆட்சி இருக்கின்ற திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் யாரும் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுவதாக என்றால் கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். நல்லா அயர்ந்து தூங்கும் போது கனவுல அழகா வீட்டை கட்டி அழகு பார்த்துக்கலாம் ஒழிய நிஜத்தில் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடு கட்டவே முடியாது. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் அதை சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று. நான் சட்டமன்றத்திலே தொழில்துறை மந்திரியை கேள்வி கேட்கின்ற பொழுது நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, இதையெல்லாம் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுனா எதுவுமே நடவடிக்கை இல்லை. எல்லாம் கமிஷன் வாங்கிக்கிறாங்க. சிமெண்ட் ஃபேக்டரியில் கமிஷன், அங்கே கம்பி வாங்குற இடத்துல கமிஷன், இப்படி எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்கினா எப்படி விலையை குறைக்க போறாங்க? இதனால பொதுமக்கள் தான் பாதிக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் மின் கட்டணம் என்னன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் மின் கட்டணம் எவ்வளவு, திமுக ஆட்சிக்கு பிறகு மின் கட்டணம் எவ்வளவு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபா நீங்க மின் கட்டணம் செலுத்தியிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபா மின் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்குது. ஆக 57%, கிட்டத்தட்ட 57 100% மின் கட்டணம் இந்த ஆட்சியில் உயர்ந்து விட்டது. அதே போல சொத்து வரி, வீட்டு வரி 100% உயர்த்தப்பட விட்டது. கடை வரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% இந்த வரி உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு முதற்கட்டமா இந்த ஆண்டு 6% வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போடுகின்ற அரசு தொடர வேண்டுமா? இதோட வெட்கக்கேடு என்னன்னா, மதுரை மாநகராட்சி, அந்த மதுரை மாநகராட்சியில் இந்த வரி வசூல்ல மிகப்பெரிய ஊழல், 200 கோடி ஊழல் நடந்திருக்குது. வரி ஏய்ப்பில் 200 கோடி ஊழல். அதனால அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து ஜாமீன் வந்திருக்காரு. மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 4 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா. இப்படிப்பட்ட அவல ஆட்சி திமுக ஆட்சி. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு போட்ட வரியில ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு மாநகராட்சியில் எதுக்கு வரி போடுறாங்க?
அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் வரி போடுறாங்க. அந்த வரியிலையும் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல திண்டுக்கல்ல மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல். இன்னைக்கு பல்வேறு நகராட்சியில், காஞ்சிபுரம் நகராட்சியில், மாநகராட்சியில் பங்கு பிரிப்பதில் பிரச்சனை. அங்கே மேயர் மாற்றம், கோயம்புத்தூர்ல மேயர் மாற்றம், திருநெல்வேலியில் மேயர் மாற்றம், இப்படி பங்கு பிரிப்பதில் சண்டை. இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தொடர வேண்டுமா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.